தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். நீங்க என்னைக்காவது இந்த விஷயத்தை யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்துல எத்தனையோ குடும்பம் இருக்குது. நான் ஏன் பர்டிகுலரா இந்த குடும்பத்துல பிறந்தேன்? அதுவும் சும்மா இல்லை. எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டை, கருத்து வேறுபாடு, வலி, வேதனை. இந்த குடும்பத்துக்கு பதிலா நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் பிறந்திருந்தேன்னு நான் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன். எங்கள் அப்பா சரியில்லை. எங்கள் அப்பா சரியான டென்ஷன் பேர்வலி. எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. எங்கள் அம்மா என்னை குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. என் சகோதர சகோதரிகள் என் கூட இணக்கமாகவே இல்லை, எளியும் பூனையுமா இருக்கிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்க சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? கடவுள்கிட்ட முறையிட்டு இருக்கீங்களா? ஏன் எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்த, வேற ஏதாவது குடும்பத்தை கொடுத்துருக்கலாமல்லன்னு. ஆனால் நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்? பிரபஞ்சம் என்னை இப்படி படைச்சிருச்சு, கடவுள் நம்ம குலதெய்வமோ நம்ம கும்பிட்ற கடவுள் இப்படி ஒரு குடும்பத்தில் என்னை கொண்டாந்து போட்டுருச்சுன்னு. ஆனால் ஒரு ஷாக்கிங்கான உண்மை, ரகசியத்தை இப்போ நான் உங்ககிட்ட ஓப்பன் பண்ண போகிறேன். என்ன தெரியுமா? இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்தது யாரு தெரியுமா? நீங்கள் தான். இது ஒரு நம்பிக்கையோ மூட நம்பிக்கையோ பிலீஃபோ கிடையவே கிடையாது. இது ஒரு யோக ஆழமான ரகசியம். இதை சொன்னால் சில பேர் நம்ப மாட்டீங்க, விதண்டாவாதமாக பேசுவீங்க. ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா யோகிகள் ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒரு பதிவு இருக்கும், கர்ம வாசனை இருக்கும். அந்த ஆன்மாக்கு அழிவே கிடையாது. அந்த ஆன்மாவில் என்னென்ன விஷயங்கள் தங்கி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறப்பு எடுக்கும் பொழுது ஒரு ஃபேமிலி, இந்த குடும்பம் எனக்கு வேணும், இந்த பேட்டர்ன் வேணும், இந்த சூழ்நிலை வேணும்னு அது எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு தெரியறது இல்லைன்னா அது அந்த ஆன்மாவோட முடிவாக இருக்கிறதுனால நமக்கு செல்ஃப் ரியலைசேஷன் வரும் பொழுதும், ஞானம் அடையும் பொழுதும், நான் இப்படித்தான், நான் இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து வந்தேன்னா தெரிஞ்சுக்க முடியும். சாதாரண ஒரு மனிதனாக இருக்கும் வரைக்கும் அதை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு நான் சொல்லலைங்க, யோகிகள் ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆத்மா ஒரு உடம்புலேருந்து இறந்து இன்னொரு உடம்புக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன கத்துக்கணும், இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் எப்படி, எந்த உடம்பு எந்த குடும்பத்துக்கு போனா நான் அதை கத்துக்க முடியும், அதை மாத்திக்க முடியும், கழிக்க முடியும் நினைச்சிட்டு அந்த ஆத்மா அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுக்குது. இப்ப சொல்லுங்க, தேர்ந்தெடுத்தது யாரு? நீங்க தான். ஆனா இது ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது. அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பார், டென்ஷன் ஆகிட்டே இருப்பார், அந்த குழந்தைய போட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அந்த குழந்தை அந்த வாழ்க்கையை பனிஷ்மெண்ட்டு, தண்டனையை எடுத்துக்க கூடாது. அந்த குழந்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, உள் மன வலிமையை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைச்சிருக்குது. இன்னொன்று, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வுகள் உணர்ச்சிகளை நான் எப்படி கையாளணும், அதில் நான் எப்படி வெற்றியாளனா மாறணுங்கிற விஷயத்த அது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, வில் பவர், ஆன்ம பலம். நான் ஆன்ம பலத்தோட இருந்தேன்னா இதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, நம்ம இந்த உடம்பை எடுத்து வந்தது பனிஷ்மெண்ட் கிடையாது. ஒரு குடும்பத்தில் நம்ம வந்திருக்கிறது பனிஷ்மெண்ட் கிடையாது. நம்ம அம்மா நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், நீ பண்ணுறது தப்பு, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. இந்த சூழ்நிலை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க? இதுதான் களம். இந்த களத்தை விட்டுட்டு எங்கே ஓடி போகிறீங்க? சில பேர் பாருங்க, குடும்பத்துக்குள்ள இருந்து எப்படா காலேஜுக்கு வருவோம், எப்படா ஸ்கூலுக்கு வருவோம், எப்படா ஒர்க் பிளேஸ்க்கு வருவோம்னு ஓடுவாங்க. ஏன்னா அங்க இருந்து அவங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கத்துக்கணும்னு நினைக்கல, தன்னை எப்படி மாத்திக்கணும்னு அவங்க நினைக்கல. நீங்க தப்பிச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலே தப்பிச்சுட்டு இருப்பீங்க, அடுத்த ஜென்மத்திலே தப்பிச்சுட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு ஜென்மத்திலே தப்பிச்சு ஓடிட்டே இருப்பீங்க. இந்த பிறவி சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வரணும்னா யோகிகள் ஞானிகள் சொல்ற விஷயம் என்னன்னா, நீ பிறப்பிலிருந்து தப்பிக்கணும்னா தன்னை உணரு, எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. இப்ப பாருங்க, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்னு யாராவது கேட்டா நம்ம கிட்ட உண்மையான ஆத்மார்த்தமான யோகிக்கு ரீசன் கிடையாது. நான் என் குடும்பத்தை பார்த்துக்க போறேன், சம்பாதிக்க போறேன், குழந்தை பெற்றுக்க போறேன், நான் இப்படி இருக்க போறேன் அப்படி இருக்க போறேங்கிறது உடல் தன்மை சார்ந்த விஷயத்தை தான் நம்ம வெளிப்படுத்திட்டு இருப்போம். ஆனா இந்த உடலை தாண்டி இந்த ஆன்மாக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குதுங்க. அது என்னன்னா கர்மாவை கழிக்கணும்.
இப்போ எல்லாரும் இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கர்மா கழிக்கணும், நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, தியானம் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்றது உண்மைதான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல வரல. ஆனால் உங்களோட ஆத்மாக்குன்னு ஒரு ஓன் பர்பஸ் இருக்கும். என்ன நம்மளாம் வச்சிருக்கிறோம் அதையெல்லாம் இங்கே வந்து கழிச்சுட்டு போகணும். புத்தர் அவர்கள் உயிரோட இருந்தப்ப ஒரு யானை வந்து தும்பிக்கையை தூக்கி அவரை அடிக்க வந்துச்சு. அப்போ அந்த புத்தர் சொல்றாங்க, எதுவுமே பண்ணல, அவர் வாயிலிருந்து எந்த வார்த்தையுமே வரல, அமைதியா இருந்துட்டாரு. அது இப்படி கை காலை தூக்கிட்டு தும்பிக்கை தூக்கிட்டு கொஞ்ச நேரம் நின்று பயமுறுத்திட்டு போயிருச்சு. இதை பார்த்து ஆனந்தா கேட்கிறாரு, நீ ஞானம் அடைஞ்சவன் தானே, நீ நினைச்ச அப்படி கையை காமிச்சா அது அப்படியே பறந்துரும், வெடிச்சு போயிடும், நீ எது வேணா பண்ணிருக்கலாமே, நீ ஏன் எதுவும் பண்ணலன்னு கேட்டதுக்கு புத்தர் சொன்ன பதிலை கவனிங்க. போன ஜென்மத்துல நான் இவனுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருந்தேன், நான் இவனை துன்பப்படுத்தியிருந்தேன், அதை கழிக்க வந்திருக்கிறான், அவன் கழிச்சிட்டு போகட்டும், நான் திரும்பவும் ஏதாவது பண்ணனா மறுபடியும் இந்த கர்ம சங்கிலி தொடர்ந்துரும் அப்படின்னு புத்தர் அழகா விழிப்புணர்வு தன்மையிலிருந்து சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்மளை ஒருத்தங்க திட்ட வர்றாங்க, நம்மளை ஒருத்தவங்க கோவப்படுத்த வர்றாங்கன்னா அந்த பர்பஸ் நமக்கு தெரியல. ஏன்னா புத்தர் மாதிரி நம்ம ஞானம் அடையல, அதனால நமக்கு தெரியல. சரி, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சரி இப்படி நீங்கள் ஒரு சூட்சும ரகசியத்தை சொல்லிட்டீங்க, சரி நாங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போ நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? எங்கள் கூட சண்டை போட வர்றவங்களையும் எங்களை கோவப்படுத்த வரவங்களையும் எங்களை வெறுப்பு பண்ணுறவங்களையும் நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? கண்டுபிடிச்சா தானே எங்கள் கர்மா கழிதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, உங்கள் மூச்சை கவனிக்கிறது. ஏன் நான் இதை இவ்வளோ தூரம் அறுதிட்டு சொல்கிறேன்னா, ஞானம் அடைஞ்சு இந்த மாதிரி விஷயத்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்த புத்தர் அவர்களே ஆனாபானா சதிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இது வாசி யோகத்தோட தொடக்கம். வாசி யோகத்துக்குள்ள நீங்க நுழையணும்னா உங்க மூச்சை நீங்க கவனிக்கணும். இன்ஹேல் எக்ஸ்ஹேல். இந்த உள்மூச்சும் வெளிமூச்சும் எந்த அளவுக்கு அமைதியாகுதோ இந்த மூச்சை வாகனமா உபயோகப்படுத்தக்கூடிய பிராண சக்தியும் அமைதி அடையும். இந்த பிராணனோட தொடர்பு இருக்கக்கூடிய மனமும் அமைதி அடையும். அப்ப உங்க புத்திக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எங்க அப்பா என்னை ஏன் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, நான் எதிர்த்து ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறேன், இதை நான் கொஞ்சம் நிறுத்தணும். இப்ப முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக என்னன்னா, இந்த கார்மிக் பேட்டர்ன் ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா உங்க குடும்பத்துல தொடர்ச்சியா ஒரே விதமான பிரச்சனை, ஒரே விதமான சண்டை, இது உங்க டிஎன்ஏல இருக்கலாம், உங்க கார்மிக் பதிவுகள்ல இருக்கலாம், உங்க ஆன்மால இருக்கலாம். இத உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் உடைக்கணும். அதுக்கு பேர் செயின் பிரேக்கர்னு சொல்றோம். இந்த சங்கிலிவை, இந்த கர்மா சங்கிலிவை யாராவது ஒருத்தர் உடைக்கணும். ஒருவேளை நீங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ஈஸியா இருக்காதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களை துன்பம் துயரத்துல ஆளாக்குவாங்க. ஆனா இதெல்லாம் தங்கத்தை புடம் போடுற மாதிரி ஒரு விஷயம். ஒன்ஸ் இந்த ரியலைசேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நான் ஏன் இந்த குடும்பத்துல பிறந்தேன், எனக்கு இது ஒரு தண்டனைங்கிற விஷயத்த நீங்க தள்ளி வச்சுட்டு, நான் கத்துக்க போறேன், இந்த ஆன்மா சுத்திகரிக்க போகுது, இவங்க கோபம் பண்றாங்க, இந்த கோபத்தை நான் எப்படி கையாளணும், என் மனதை எப்படி அமைதிப்படுத்தணும், நான் இதுக்கு ரியாக்ட் பண்ணாம எப்படி நான் வந்து இதை அனுபவிச்சுட்டு வெளியில வரணுங்கிற அந்த புடம் போடுற விஷயம் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு முதல் ஸ்டெப்பு, அமைதியா உட்கார்ந்து உங்களோட பிரெத் பேட்டர்னை நீங்க கவனிக்கணும். இந்த மனசு அமைதியாகும் போது, அந்த கிளாரிட்டி கிடைக்கும் போது, இந்த தெளிவு உங்களுக்கு வரும்போது, நீங்க அது வந்து தப்பிச்சு ஓடாம கையாளக்கூடிய தன்மையை வந்துடுவீங்க. 2வது, யோகிகள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன, 10ஆம் வாசல். இப்படி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 9 வாசல்களை தொடர்ந்து 10ஆம் வாசல் பயணத்தின் போது உங்களுக்கு உங்க கார்மிக் பேட்டர்ன் வெளிப்படும் சொல்றாங்க. அதாவது கர்ம வாசனைகள், இது முன்னாடி பிறவியில என்ன இருக்குது, அந்த பிறவியில் இருக்கக்கூடிய விஷயத்தை இப்ப கழிக்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா கிளியரா டிவியில பாக்குற படம் மாதிரி தெரியணும்னா உங்க 10ஆம் வாசல் ஓப்பன் ஆனா அது கிளியரா தெரியும்னு சொல்றாங்க. இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய மூச்சை கவனிக்கிறதும் வாசியோக பயிற்சியும் நீங்க எடுக்கும் பொழுது உங்க மனம் அமைதியாகி, உங்க பிராணன் அமைதியாகி, உங்க உயிர் சக்தி கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும்போது உங்களால ஈஸியா அதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 10ஆம் வாசல்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். 9 வாசல்களை கடந்து நீங்க வாசியோகத்துல மேல்நிலைக்கு போகும்போது இது கிடைக்கும். ஆனா வாசியோகம் பண்ணும் பொழுதே உங்க பிராணசக்தி அமைதியாகும். அதனால இனிமேல் நான் இந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன், எனக்கு இவங்க மனைவி, இவங்க கணவர், இவங்க குழந்தைங்க, இவங்க அம்மா அப்பா, இவங்க சொந்தக்காரங்க, இந்த நண்பர்கள், இப்படிங்கிற ஒரு சாபமா இருக்கிற விஷயத்த நீங்க கேர்ஸ் மாதிரி எடுக்காதீங்க. இது உங்களோட பயிற்சி களம். எப்படி நீங்க ஒரு காலேஜ் போய் படிச்சு முடிச்சு டிகிரி வாங்குறீங்களோ அந்த மாதிரி இந்த பிறப்பு உங்களுக்கு ஒரு டிகிரி கொடுக்க போகுது. இதுல நீங்க எந்த அளவுக்கு ஞானம் உள்ளவரா இருந்து விழிப்புணர்வோட இருந்து நீங்க தப்பிக்காம அனுபவிச்சு உள்ள விழுந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வரும்போது உங்க ஆத்மா சுத்தமடையும், பிறவி இல்லாத நிலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.